மலேசியா ஷோ முடிச்சிட்டு சிங்கப்பூர் ஆர்டிஸ்ட் எல்லாம் பஸ்ல போறாங்க. ஆனா அவர் என்ன சொன்னாரு, டான்சர்ஸ் பஸ்ல வர வேண்டாம், ஆடி ஆடி கால் வலிக்க சொல்லிட்டு எங்களுக்கெல்லாம் மலேசியா டு சிங்கப்பூர் ஃபிளைட் கொடுத்தாரு. இது யார் பண்ணுவா நீங்க சொல்லுங்க? ஆக்டர்ஸ்லாம் பஸ்ல போறாங்க. கமல் சார்ல இருந்து ரஜினி சார்ல இருந்து பஸ். ஆனா அது ஒரு காமெடி ஒண்ணு நடந்தது. நாங்க என்ன பண்ணிட்டோம்னா, அவர் வந்து ஆசையா விடிகால ஃபிளைட் சொல்லிட்டு நாங்க விடிகால ஃபிளைட் வந்துட்டு எங்களுக்கு விசா கேன்சல் ஆனா ஃபிளைட் டிலே ஆயிடுச்சு. நாங்க காலங்காத்தால சேர்றவங்க ஆர்டிஸ்ட் எல்லாம் போய் காலங்காத்தால சேர்ந்துட்டாங்க. நாங்க போய் சேர்ந்ததே 4 மணி. எங்களை பார்த்து சிரிக்கிறாரு சிரிக்கிறார். நான் சொன்னேன், சிரிப்பது நீங்க தானே ஃபிளைட் போட்டீங்க. இல்ல மாஸ்டர், நீங்க ரெஸ்ட் எடுக்கணும், ஃபிளைட் டிக்கெட் போட்டேன். ஆனா நீங்களே இவ்வளவு லேட்டா வந்துட்டீங்க. ஸ்டேஜுக்கு தான் போனோம். ஸ்டேஜ் ரிஹர்சல் அப்போ கூட மாஸ்டர் ரெஸ்ட் எடுங்க. என்ன ஒரு பாண்ட் அது. அதாவது இங்கேருந்து வர்ற அது தவிர இங்கேருந்து வர்றது கிடையாது. சாப்பிட்டாங்களா பசங்க, ஐயோ ஃப்ளைட்ல இருந்து ஏதாவது சாப்பிட்டாங்களா அப்படி இப்படின்னா. ஆனா அந்த பர்சன் டான்சர்ஸ் கஷ்டப்படக்கூடாது ஃப்ளைட்டு கொடுத்து ஃப்ளைட்ல வர வச்சு மற்றவங்கெல்லாம் பஸ்ஸில் கூப்பிட்டு ஆர்டிஸ்ட் எல்லாருமே அன்பால பிடிச்சாரு தவிர அது மாதிரி அது கிடையாது.